நடந்தது இப்படி இருக்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வழக்கம் போல உட்கார்ந்து சமூக வலைதளங்கள்ல உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நடிச்ச படம் கில்லி, அதிர்ந்தது டெல்லி, மோடிட்ட போய் பேசின பேச்சுல மோடி மிரண்டாரா அப்படின்னு மீன் போட்டுருந்தாங்க. ஒரு டோர், அந்த டோர்ல வந்து ஒரு கோடாரியோட விஜய் நிக்கிறாப்ல, தட்டுனா உள்ள வந்து சிஎம் எழுதிருக்கு, உள்ள ஸ்டாலின்லாம் வந்து அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பிரைம் மினிஸ்டர்னு ஒரு டோர், அந்த டோரை திறந்தா மோடி எட்டி பார்க்கறாரு. மோடியை வந்து ஒரு கோடாரியாலோட வெட்டுற மாதிரி இவர் நிக்கிறாப்ல. அதாவது இங்க சிஎம் பதவி அடைஞ்சாச்சு, அடுத்து பிரைம் மினிஸ்டரா மோடியை வந்து கதறோட போயிருக்காப்ல. மோடி அவரை பார்த்து மிரண்டு போயிருக்காரு, இந்தியா முழுக்க தாவேக்கா வளர போகுது அப்படி இப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. உள்ள போய் பேசுறது ஒரு நிமிடம் 19 நொடி. அதுல என்ன பேசியிருப்பாரு? வடிவேல் ஒரு படத்துல உன்னை எதிர்த்து பேசினா கழுத்தறுத்து கடல்ல போட்டுருவேன் தெரியும் என் தெய்வமே. கடவுளே, நீ ஏதோ பாசிச பாஜகன்னு சொன்னியாமே, பாசக்கார பாஜகன்னு சொன்ன தெய்வமே, அது உன் காதுல பாசிசம்னு விழுந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிஜேபிக்கு ரோலே இல்ல அப்படின்னு சொன்னியாமே, உங்களுக்கு வந்தீங்கன்னா சிக்கன் ரோல் வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன தெய்வமே என் கடவுளே. உன்னை எதிர்த்து பேசினா ஐடி ரைடு விட்டு என் ஆதை வச்சு நான் தூக்கிட்டு போயிருவேன் தெரியும் என் தெய்வமே. பேசுவனா? ஏதோ செப்டம்பர் 27க்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி பாசிசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் பேசல? பேசியிருந்த ஜிபியை வச்சு உள்ள தள்ளி பண்ணி தெரியாதா என் தெய்வமே என் கடவுளே? இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டா விழுந்துருவேன் என் தெய்வமே கடவுளே அப்படின்னு அங்க பேசிவிட்டு இங்க வந்து பாசிசம்டா, பிஜேபியை எடுத்து பேசிட்டு வந்துட்டாரா, அதெல்லாம் வேற மாதிரிடான்னு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க.